பாத்தீங்களா எங்களோட தோட்டத்தை எல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. தங்கச்சி இங்க வா, தங்கச்சி இங்க வா. அக்கா இங்க வா, நம்ம தோட்டத்தை பாரு, இவ்வளவு அழகா சிரிச்சுட்டே இருக்கு பாத்தியா? எவ்வளவு மாங்காய் நிக்குது பாத்தீங்களா? அதான் பிரித்திச்சக்கை இருக்குல்ல, அதுல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க அந்த சக்க மரத்துல சக்க பலாப்பழம். சக்க மரத்துல மாங்காய் இருக்குல்ல, அது நாளைக்கு வெட்டணும் சரியா? இல்ல நாளைக்கு அணில் வந்து தின்னுட்டு போகும். அதான் இருக்குல்ல, அந்த பாறை எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா அந்த பாறைகள் அசையாம இருக்குல்ல பாறைகள், ஆமா ஆமா, அதெல்லாம் அடிச்சு உடைச்சு விற்கணும். பிசினஸ் பண்ணணும், நல்ல நல்ல பணம் கிடைக்கும். ஓகேவா? அங்க பாருங்க அந்த மரிச்சினி கிழங்கு, அந்த விளையில அது ஒரு எலி. அது என்ன மரிச்சினி கிழங்கு? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கா? நாளைக்கு அதுக்கு விஷம் வைக்கணும். அது அந்த அந்த எலிக்கு விஷம் வைக்கணும். அடுத்து நீ வேற இந்த பிரித்திச்சக்கையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வெட்டி கடையில கொடுக்கணும். நல்ல நல்ல அமௌண்ட் கிடைக்கும். பிசினஸ். ஆமா, நம்ம விலையில பாத்துட்டு ரோமா, ஒரு ரவுண்ட் போய் சுத்தி பாத்துட்டு எல்லாம் சுத்தி பாத்துட்டு ரோம். கம் ஆன் வா. ஏன் உன வாய்ஸ் இப்படி இருக்கு? எனக்கு வாய்ஸ்ல என்ன ஆச்சு? அந்த விக்ஸ் முட்டை இருக்குன்னதா இதை ஏதாவது சாப்பிடு. ஓ போய் என்ன அக்கா, நம்ம விளைய போய் பார்த்து நுரை நாளாச்சு, போய் பார்த்து தருவோமா? தங்கச்சி வா, நமக்கு போய் ஓ போ, சவுண்ட் கிளியர் சைடுல இருந்து பாப்போம் சரியா? ஓ டேய், நமக்கு அந்த பிரித்திச்சக்கை காணோக்கில்ல? அது இல்ல, ஓ அந்த நடுக்குல இருந்ததானே. ஓ ஓ இந்த சோசுவா இருந்தது. ஆமா ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கு. இது அந்த மத்த ரோசம்மைக்கால வேலை கேட்டியா? அது நம்ம இல்லாத நேரம் நமக்கு விளையில போறது. யாருக்கு சொத்து யார் எடுக்கிறது? அது நமக்கு சொத்து இதெல்லாம் எடுக்கலாம் இப்படி எல்லாம். தூரி அங்க பாரு, அதான் அந்த பெருசா தெரியுது நீளத்துல. ஓ அதுக்கு மேல உள்ள ரெண்டு கருக்கு எண்ணி விட்டு இருந்த கறிக்காக அது காணல. ரெண்டு கருக்கு எண்ணி விட்டு இருந்த 30-60 ரூபா பைசா. இந்த மரத்தை ஏகாச்சு நினைக்குது. இன்னும் வரட்டி நம்ம கேட்கலாம், ஒளிச்சிருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன என்ன எங்களை விளையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க விளையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு பண்ணியது? எங்க விளையில எங்களுக்கு எங்க தாத்தா காலத்துல எங்க பாட்டன் காலத்துல அவங்க எழுதி தந்த அந்த விளை பாட்டுற காலத்துல நமக்கு இருக்கு. எங்களை வேலை அது காந்தி தாத்தா காலத்துல காந்தி தாத்தா கூட உப்பு சத்தியாரந்து போன தாத்தாக்கு ஏன் தாத்தா? காந்திக்கு அப்பா எங்க அவர் எனக்கு எழுதி தந்தது. இது எங்க விளை? இது எங்க விளை? அக்கா நேற்றைக்கு நம்ம பார்த்து நமக்கு சொத்து வந்து டேய் நீ என்ன காட்டு? அந்த மாங்க விருத்துற சக்கை எங்க? அது நம்ம சக்கை யாரு? நமக்கு சொத்து. எங்க சொத்துல நீ கை காட்டுறது மாறுது. வெளியே போ. இங்க பாரு எங்க சக்கையில வச்சு நெக்லஸ் வாங்கி போட்டுருக்கணும். நெக்லஸ் ஒரு சக்கையில நெக்லஸ் கிட்டுமா? அது எங்கள பைசா. எங்க விலை? எங்கள வயசு நம்ம என்ன வேணும்? எங்க விலையில வந்து வா நமக்கு எவ்வளவு இது அக்கிரமம் பண்றாங்களே. ஐயோ என்ன பண்ணுவேன்? நமக்கு எவ்வளவுன்னு நான் கேஸ் கொடுக்க போறேன். நான் கேஸ் கொடுக்க ரோஸ் மாட்ட அப்படியே சொன்னே. கேஸ் கொடுக்கலாம். கேஸோ வாட்டரோ கொண்டு கொடு. எனக்கு குழப்ப ஒரு உங்களை என்ன எங்கள விலை எங்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல ஆச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போலீஸ் இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் இருங்க. அவரை பார்த்தா துறவி மாதிரியே தெரியுது. துறவி சார் இங்க ஐயா இங்க வாங்க. வேற அத போலீஸ் மாதிரி இருக்கு. இங்க இல்ல ஐயா இங்க வாங்க. நான் சொல்லி ஐயா இங்க வாங்க. அவர் துறவி மேல கை வைக்க அண்ணா மாதிரி தான். இங்க வாங்க. உடம்புல கை தொடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீங்க இங்க வாங்க. உங்க ரெண்டு மாதிரி சொல்றத கேளுங்க. தள்ளி நில்லுங்க கொஞ்சம். இங்க என்ன சத்தம்? ஐயா இது எங்க பாட்டங்காலத்திலே எங்களுக்கு எழுதி தந்த வஸ்து. பாட்டங்காலத்திலே யாருக்கு பாட்டை? காந்தி தாத்தா கூட சேர்ந்து உப்பு சத்தியாகிரகம் போன. நீ காந்தியில இருக்கதா? காந்திக்கு முன்னே எக்க சொத்தது. சரி, காந்திய முன்னே இந்த உலகமே இல்ல. தாத்தா எழுதி அந்த பத்திரம் இருக்கா? பத்திரம் எல்லாம் இருக்கு. அந்த பத்திரமா இருக்கு. அந்த கீபோர்ட் அணைச்சிக்கிட்டே இருக்கு. ஐயா வேற ஒரு குழப்பம் இல்லையா, சொல்லுத கேளுங்க. எங்களை விலையில டெய்லி ஒரு பிரித்து சக்க கருக்கு வாழையில கோலை காணல. நாங்க என்ன பண்ணணும்? சரி, இதெல்லாம் நாங்க நட்டு வளர்த்துனது. சரி, எங்களுக்கு சொந்தம். என்ன பேச விடுங்க. சரி பேசுங்க. நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும்னா பேச விடுங்க தானே. சரி நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க. சமாதானமா இருக்கு. கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா நில்லுங்க. மாறு இல்லையா? அது என்ன சொத்து மாறு. சரி, இந்த விலை யாரோடது? இது எங்களோடது. இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விலை யாரோடது? இந்த சைடு ஃபுல்லா இந்த சைடு ஃபுல் அந்த அட்டை வரை எங்களோட தான். கடைசி வரை. ஆமா, நீங்க கடைசி அந்த சூப்பர் சீனியர்லாம் இருக்காங்க இல்லையா, அதுக்கு பின்னால வரை எங்களோடது. அந்த ஸ்டேர்கேஸ் இருக்கிற அங்க போர்டு தெரியுதா? போர்டு சீனியர் அந்த இது வரை எங்க சொத்து தான். அது சீனியர். அதுக்கு அந்த பக்கம் சூப்பர் சீனியர் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு. அப்படியா? ஆமா, அந்த கேட் வரை எங்களுக்கு. சரி, நீங்க சொல்றது பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் அடி வைக்கிறீங்க, அப்படிதானே? சரி, உங்களோட விளைச்சலை பற்றி சொல்லுங்க. எங்களோட விளைச்சல் இந்த பிரித்திச்சக்கை இருக்கு, இதுல பலா மரத்துல மாங்காய் இருக்கு, மாமரத்துல பலா இருக்கு, அப்புறம் நிறைய இருக்கு.
சரி நீங்க உங்க விளைச்சலை பற்றி தங்கச்சி சொல்லுங்க. நீ செல்லு, நான் போன அடிட்டு உடுப்பேன் சிலப்ப, நீ செல்லு. எங்க விலையில வாழை நிறைய கொலை இருக்கு. எத்தனை வாழை நிற்கு, எல்லாத்துலயும் கொலை இருக்கு. எல்லாம் பழுத்த கொலை. அடுத்து இந்த சைடு பார்த்தா பிரித்திச்சக்க வரியா நிக்கா, பாத்தீங்களா? எல்லாம் எங்களோட தான். சரி நீங்க எத்தனை நாள் இதுக்கு தண்ணி ஊத்துனீங்க? நாங்க கடந்த ஒரு 5 வருடமாக இதுக்கு வீத்திட்டு வரோம். கடந்த ஒரு வருடமா 5 வருடமா? 5 வருடம். 5 வருடம். இதுல நீங்க இருந்தே தெரியுது தானே யாரு போய் சொல்றான்னு. நீங்க சொல்லுங்க. 15 வருடமா தண்ணி ஊத்திட்டு வரோம். இது ஒரு காய்க்கு இல்லையா ஐயா? இடையில மழையானதுனால நாங்க வீத்தல தண்ணி. தண்ணி ஊத்தலையா? ஆமா ஐயா. சரி அப்போ இதோட ஆதாயத்தை இப்போ நீங்க சாப்பிடல அப்படியா? நீங்க சாப்பிடுறீங்களா? இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிடுறீங்களா? எங்களுக்கு கிடைக்கல ஐயா, அவங்க முடிச்சிட்டு போறாங்க. அப்போ நீங்களும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடல, நீங்க பறிச்சு வைக்கல, நீங்களும் பறிச்சு வைக்கல, அப்படிதானே? அப்போ யாரு, அப்போ இன்னொரு ஆள் யாரோ பறிச்சு எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு ஆள் இல்லையா, அவங்க தான். இல்ல இன்னொரு அந்த ஆள் இல்ல, ரோசமா இவங்க தான் தான். எனக்கு அருள், அந்த ரோசமா இவங்க நான் தான். அடிப்பே. நீங்க சரி. இல்ல. சரி இப்போ நீங்க ஓடோடி போய் நீங்க உங்களுக்கு உடமையா இருக்கிற அந்த விலையில இருந்து எனக்கு சாப்பிடுறது பசியா இருக்கு, உங்களுக்கு நான் நல்ல பிரித்திச்சக்க ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வரேங்க. பசியோட நான் என்ன பண்ண மாட்டேன், தீர்ப்பு சொல்ல ஐயா மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க- எல்லாம் உண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல சுவையான கனிகளா எடுத்துட்டு வாங்க. சரி ஐயா, இப்போ வரோம். இங்க பாருங்க, நல்ல பிரித்திச்சக்கை ஸ்லைஸ் பண்ணி ஆ. இவ்வளவு அழகா இருக்கு சரி பாத்தீங்களா? சரி வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சுக்கோங்க. அழகா இருக்கு. நில்லுங்க, நில்லுங்க. எங்க எடுத்தீங்களா? எடுத்தாச்சா? நல்ல பச்சை வாழைக்காய். சரி நீங்க பிடிங்க. வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க. சாப்பிட முடியாது, அது ஓகே பச்சையா. ஓகே, ஒரு நிமிஷம். கொஞ்சம் முன்னாடி சொன்னதான் சொல்றேன், தள்ளி நில்லுங்க, பக்கத்துல வரக்கூடாது, சரியா? சரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த தோட்டங்களை எல்லாம் ஒன்று சுத்து போய் பார்த்துட்டு வரேன், சரியா? சரி ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா. என்ன ஆனால் இந்த வளம் எங்களுக்கு தான். எப்படி நமக்கு சாதமாയിട്ട് தான் பேசுவாங்க. நம்ம விலையில தான் நிறைய இதெல்லாம் அவங்க நிக்குது. நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க. இப்ப பாரு இவர் எப்படி நான் சொல்றாரு, நம்ம பிரித்திச்சக்கையை பார்த்தே அவர் விழுவாரு. இப்ப பாரு, இது மற்ற பனை மரத்துல பண்ண அந்த பிஸ்கட் தானே? வேணுமா எனக்கு? இதா சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடுதியா? எனக்கு இப்போ வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். அவர் எங்க போனாருன்னு தெரியல. எங்க பாருங்க, எங்க சுத்திட்டு இருக்காரு. இப்போ வருவாரா என்ன? துறவி வாராரு, என்ன சொல்ல போறாரு? ஐயா எங்கய்யா போனீங்க? நீங்க தப்பா மட்டும்தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களோடதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, அப்படிதானே? ஆமா ஐயா, எங்களோடது தான். இல்ல இல்ல எங்களோடது எங்களோடது. சரி நான் நேரா போனேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த பலாமரம் என்னோடது, இந்த பிரித்திச்சக்கை என்னோடது எல்லாம் சொன்னீங்க தானே? ஆமா ஐயா. அதுகிட்ட நான் போய் பேசினேன். அப்படியா ஐயா? அது பேசிச்சா உங்கள்கிட்ட? சொல்றது கேளுங்க. இந்த பலாமரத்திட்ட கேட்டேன், பலாப்பழமே நீ உனக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் எனக்கு சொந்தம் இல்லை, நான் பலாமரத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சு, சரியா? பிரித்திச்சக்கையிட்ட கேட்டேன், அன்னாசி பழத்திட்ட, அன்னாசி பழமும் சொல்லிச்சு என்னோட செடிக்கு தான் நான் சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படிதான் எல்லா மரமும் சொல்லிச்சு. அப்போ நான் அந்த மரங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க உங்களுக்கு சொந்தமா? இல்லவே இல்லை, நாங்க இந்த மண்ணுக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? மண்ணுக்கு சொந்தம்னு சொல்லிச்சு. அப்படியா, சரி மண்ணே இதெல்லாம் உனக்கு சொந்தமான்னு கேட்டேன். ஐயையோ தப்பா சொல்லாதீங்க, கடவுள் கேட்டா கோவப்படுவாரு, நாங்க எல்லாம் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க மட்டும் அதை உரிமை கொண்டாடுறீங்க, பாத்தீங்களா? அது பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது, சரியா? அதனால என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் யாரோடது? இதெல்லாம் யாரோடது? எல்லாரோடதும். யாரோடது? கடவுளோடயா? கடவுளோடது. கடவுள் படைச்சு யாருக்கு தந்தாரு? எங்களுக்கு தந்தாரு. எதுக்காக இப்படி சண்டை பிடிக்கவா? இல்ல இல்ல எங்களுக்கு இனிமேல் சண்டை பிடிக்க அதை மாட்டோம் ஐயா. பண்படுத்தி காக்கணும், அதன் வழியா நாம உயிர் வாழணும் அப்படின்னு தானே? ஆமாயா. ஆனா நீங்க இதுக்கு அடி வச்சுட்டு நடந்தா எப்படி? சரி அதுல பறிச்சுட்டு வந்தீங்க இல்லையா அந்த பழங்கள், நீங்க மாறி மாறி ஊட்டுங்க. நீங்க கொண்டு வந்ததை அவங்களுக்கு கொடுங்க, நீங்க கொண்டு வந்ததை அவங்களுக்கு கொடுங்க. ஐயா அவங்களோட நான் எப்படி சாப்பிடுவேன்? முதல்ல செய்யுங்க. நல்லுறவா இருக்கிறதுக்கு தானே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். சாப்பிடு சாப்பிடு. ரோசமா என்ன தின்னு. மேரி சாப்பிடு சாப்பிடு. முகத்தை தின்னு, வர. இதா சரி இப்போ ஷேக் ஹேண்ட் கொடுங்க, ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க. ரோசம் வேண்டாமா? ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு வாழைப்பழம். இப்போ சொல்லுங்க, இதெல்லாம் யாரோடது? உங்களோடதா? இல்ல கடவுளோட. இனி அடி வைப்பீங்களா? ஏசப்பாவோட. இப்படி சண்டை போடுவீங்களா? நோ இந்த மக்கள் எல்லாருக்கும் எப்பவும் நீங்க பாரமா இருப்பீங்களா? நோ இல்ல இல்லையா? நோ. சரி அப்போ வீட்டுக்கு போங்க, நல்லுறவோட போங்க. இந்த நல்லுறவு எப்போ எடுக்கணும்? நாம வாழ்வில்
சாகிறது வரை. சரி இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நல்லுறவு என்ன பண்ணணும், நம்மளோட இருக்கணும். சரியா? இருப்பீங்க தானே? சரி. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் போதும், எனக்கு வேண்டாம். ஐயா எங்களோட சித்தப்பா பொண்ணு. சரி போங்க. எங்க கூட்டிட்டு மாமா பொண்ணு. ரோசம் என்ன பெரிய பையன் பொண்ணு. வா போ. நாடகம் புரிஞ்சா? நாடகம் புரிஞ்சா? நீங்க இத மாதிரி சண்டை வைப்பீங்களா? சண்டை வைப்பீங்களா? இல்லையா டீச்சர்? சண்டை வச்சதே இல்லையா? வெரி குட். அப்ப இனிமேலும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை வைக்க கூடாது. சரியா? நல்லுறவா இருக்கணும். சரிதானே?